பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி சீனா செல்வதாக அறிவிப்பு வெளியான சில மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பு ஏற்கனவே இந்தியாவோட பொருட்களுக்கு இறக்குமதிக்கு அபராதத்துடன் 25% வரி விதிப்பு பண்ணியிருந்தார். ஆனால் இப்போ 50% வரி விதிப்பு பண்ணிட்டாரு. கச்சா எண்ணெயில் சீனா தான் இப்போ அதிகமான கச்சா எண்ணெயை வாங்கிட்டு இருக்காங்க ரஷ்யா கிட்டே இருந்து. ஆனால் அவங்களுக்கெல்லாம் வரி விதிப்பு பண்ணாமல் பார்த்திங்கன்னா நமக்கு தான் இப்போ 50% வரி விதிப்பு பண்ணியிருக்காங்க. நாம் ஒரு மாதத்தில் கச்சா எண்ணெய் எவ்வளோ நுகர்வு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஐரோப்பிய யூனியன்லாம் ஒரு நாளைக்கு கச்சா எண்ணெயை நுகர்வு பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்தவித அபராத தொகையும் கொடுக்கல. இது போலலாம் இப்போ வந்துட்டு இந்த ஷாங்காய் மாநாட்டுக்கு பிரதமர் போகும்போறப்ப பெரிய 3 நாடுகள் இதில் வந்து கைகோர்க்கிறதுனால இவங்களால் எதிர்க்க முடியல. ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்தியாவில் டிஃபென்ஸுக்காக F-35 போர் விமானம்லாம் அமெரிக்காட்டேருந்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க. இதனுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரஷ்யாவிலேருந்து